நான் என்ன செய்கிறேன், எப்படி தொழில்நுட்பம், இதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் விளங்குவோம். சரியா? இப்போ நான் செய்து காட்டுறதை நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணி செய்து பார்க்க ரொம்ப இலகுவாக இருக்கும். சரி தமிழாலே, என்ன இந்த வாரம் என்ன செய்து காட்ட போகிறோம் தெரியுமா? வீட்டில் பார்த்துருப்பீங்க, வீட்டு வாசலில் வந்தால் காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுவாங்க அல்லது கதவை தட்டுவாங்க. இது ரெண்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறது தெரியுமா? வீட்டு வாசலில் காலடி வச்ச உடனே எல்லாம் அடிக்கும். அப்போ யாரோ வெளியே வீட்டு வாசலில் நிற்கிறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரி சமைங்களே, நான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி இப்போ இருக்கா பார்த்துட்டு வரலாமா? இந்த மாதிரி காலிங் பெல்லும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி மைக்ரோ ஸ்விட்ச் வயர், இந்த மாதிரி போல்ட் ஸ்க்ரூ, இந்த மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் 4 தேவை. இந்த மாதிரி தடிப்பமான பிளாஸ்டிக் அல்லது தடிப்பமான தகரம் யூஸ் பண்ணலாம். 2 துண்டு தேவை. சரி தம்பிட்டாங்களே, தேவையான பொருட்களை இப்போ பார்த்துட்டு வந்தேன் இல்லையா? சரி, அது எப்படி செய்ய போகிறேன், அது தொழில்நுட்பம் என்ன நீங்களே பாருங்க. வாங்க பால நிகழ்ச்சிக்கு. முதல்ல இந்த மாதிரி கனடியான பிவிசி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை பாருங்க, 4 துவாரம் போடணும். அதுக்கப்புறமா இது மைக்ரோ ஸ்விட்ச். இது பார்த்துருக்கீங்க 4 பின் இருக்கு. அதுக்கு ஈக்குவலா நீங்க 4 பின் போடுறது துவாரம் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு துவாரம் போட்டுக்கொள்ளுங்க. இப்போதான் மைக்ரோ ஸ்விட்சை இந்த பையில வைக்கிறதுக்கு. இப்போ முதல்ல இந்த வயர் எடுத்து மைக்ரோ ஸ்விட்சால ஜாயின் பண்ண போறேன். ஜாயின் பண்ணும்போது இந்த 2 பின்னுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க, இதோட இணைக்க போறீங்க. இதோட இணைக்க போறீங்க. இதை நல்லா டைட் பண்ணிக்கொள்ளணும். பின்பக்கம் திருப்பி இந்த பின்னை நல்லா வளைச்சுக்கொள்ளுங்க. இந்த கோலிங் பெல் பார்த்துருப்பீங்க. இதில் 2 வயர் இருக்கு. இந்த வயர் 2ஐயும் பின் வழியா உள்ளுக்கு போடுங்க. ஒரு அளவு எடுத்தா காணும். 2 வயர். இந்த வயரை இதோட ஜாயின் பண்ண போறேன். நல்லா டைட்டா ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு டேப்பால இதை ஒட்ட போறேன். இந்த பகுதியும் டேப்பால ஒட்டணும். அதுக்கு பிறகு இது 2 சேர்த்து டேப்பால ஒட்ட போறீங்க. கொஞ்சம் ஒட்டிக்கொள்ளுங்க. நல்லா ஒட்டி வச்சு அதுக்கு பிறகு இந்த போல்ட் நட் இருக்குதுனே, இந்த போல்ட் நட்டை இது வழியா எடுக்கணும். இந்த பக்கம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த போல்ட் நட்டையும் இது வழியா கொண்டு வரணும். ஓகே, 4 பக்கம் போல்ட் நட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இந்த ஸ்ப்ரிங் இருக்குதுனே, இந்த ஸ்ப்ரிங்கை 4 பக்கம் போட்டுக்கொள்ளுங்க. 1 2 3 4. ஓகே, அதுக்கப்புறமா இந்த பிளேட்டை 4 துவாரம் போட்டுக்கிட்டனே, இதோட இதை செட் பண்ண போறோம். செட் பண்ணும்போது அசைவு மிக முக்கியம். ஏன்னா அசைவு இருந்தால் தான் இது சரியான முறையில் இயங்கும். ஓகே, இதனால போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த நட்டால டைட் பண்ண போகிறோம்.
கணக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அட்ஜஸ்டிங் மிக முக்கியம். ஒரு பொருள் செய்யும் போது அட்ஜஸ்டிங் இருந்தால் தான் அது ஏற்ற மாதிரி இயங்கும். ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. என்ன சொன்னா 4 அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு தப்பு, அதை இப்போ கிளியர் பண்ண போறோம். சின்ன தப்பு இந்த பக்கம். இப்போ ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சுவிட்ச் சத்தம் வருது. பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணுறேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பேட்டரி கவரை கலட்டுறேன். 2 பேட்டரி போடுறேன். ஓகே, இந்த பேட்டரி போடுறேன். ஓகே, ஸ்டார்ட் சவுண்ட். ஓகே, இப்போ வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வாங்க, இப்போ காலடி வருது. இந்த காலடியை வைக்க போறேன். பாருங்க என்ன அதிசயம் சொல்லி. இப்ப வீட்டுக்கு வாசல்ல ஆக்கள் நிக்கிறாங்க. ஆனா காலடி வச்சுக்கிட்டா தொடர்ச்சியா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். காலை எடுத்தீங்கன்னா ஓகே, இப்ப பார்த்தீங்களா நின்றுச்சு. இப்ப மறுபடியும் காலடி வைக்கிறேன். இப்ப இந்த காலடி எடுக்க போறேன். பாத்தீங்களா, இதான் விஷயம். நம்பிட்டாங்களே, இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை உங்களோட வீட்டுல பயன்படுத்தினா ரொம்ப வெற்றியா இருக்கும் இல்லையா? இது பாருங்க, வெற்றி காலங்க தம்பிட்டாங்களே. சரி, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்க அனைவரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, bye.